Good morning to you all. Welcome to your Vetri IAS Academy. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்து ரீச் ஆகிடும். தென் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னென்னா நம்மளோட டெட்டு பேப்பர் 2க்கான ஆர்ட்ஸு சயின்ஸு எக்ஸாம் டேட் வந்துட்டு 31/1/2003 12/2/2003 இருக்கலாம்னு சொல்லி டிஆர்பி ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நேற்றுக்கு ஒரு டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணோம். அதை பத்திரிக்கை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்டில் 25 days தான் இருக்குது. தென் இந்த வருஷம் எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்பீங்கன்னா போர்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ரிவிஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அகாடமிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ டெட்டு பேப்பர் 2க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் ஆன்லைன் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் இதை பற்றி அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே we are going to see the lesson in English 6th standard first term first lesson Prose. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதலாம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் லெசன் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோஸ், செகண்ட் போயம், நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். சி டோட்டல்ஸில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தி ராக்கர் ஹேட், தி ஆலிவ் ரெட்லி, தி லெதர் பேக், தி ஹார்ஸ் பில், தென் தி green sea turtle. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் we are going to see in section 1 reading. Listen to the teacher reading this section. Listen here. Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டோட்டாய்ஸ் நம்ம எங்கே பார்க்குறோன்னா ஜூலையும் ரெப்டைல் பார்க்கில் தான் இப்போ பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஹவ் நாட் மெனி which have seen its marine relative the sea turtle. sea turtles வந்துட்டு சீலே இருக்கிறதுனால அதை marine relativனு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு this is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. இதில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் ஆஃப் சின்ஸ் தீஸ் ரெப்டைல்ஸ் அது மோஸ்ட் ஆஃப் தி அது ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எங்கே இருக்கும்னா என்டையர் லைஃப் இன் தி சீயில் தான் அது என்ன பண்ணும், முழுமையாக கடலில் தான் இருக்கும் அந்த sea turtles. நெக்ஸ்ட் there are 7 species of marine or sea turtles in the world. நம்ம வேர்ல்டில் வந்துட்டு 7 species of marines வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ஸ்பீசியஸ் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் தி sea, அதாவது கடலுக்குள்ளேயே இருக்கிறது. நெக்ஸ்ட் ஆஃப் தேம் 5 are found in India's coastal water. நம்மளோட இந்தியாவில் அந்த கோஸ்டல் வாட்டர்ஸில் எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்கு. தி ஃபர்ஸ்ட் ஒன் தி ஆலிவ் ரெட்லி, தி ஹார்ஸ் பில், தென் தி green sea turtle, தி ராக்கர் ஹெட் அண்ட் தி லெதர் பேக். Then compared to most turtles, sea turtles are huge. அதாவது tortoise கூட நம்ம கம்பேர் பண்ணப்போ sea turtles are very hugeன்னு சொல்லியிருக்காங்க. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஸ்பீசியஸ் எதுன்னு சொன்னாங்கன்னா ஆலிவ் ரெட்லி. அதோடைய வெயிட் வந்து ஃபுல்லாக க்ரோத் ஆன பின்னாடியும் 35 kg தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தி largest of them are the leatherback grows to a length of 2.2 meter and each could weigh as much as 700 kilogram. இதிலே லார்ஜஸ்ட்டாக இருக்கிறது எதுனா leatherback grows to the length, அதோட லெங்த் எவ்வளோ இருக்குன்னா 2.2 meters and each good அதோட வெயிட் ஃபுல்லாகவே அது க்ரோத் ஆன பின்னாடி எவ்வளோ இருக்குன்னா 700 kilograms இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க, இதுதான் ஆலிவ் ரெட்லி. Okay, then sea turtles live their life entirely in the ocean. Sea turtles வந்துட்டு லைஃப் ஃபுல்லாகவே அது எங்கே இருக்கும்னா ஓசன்ஸில் தான் இருக்கும். But they still have a connections with land. They must come ashore to lay eggs. அது எப்போ அதுக்கு வந்துட்டு லேண்டுக்கு அது வரும்னு பார்த்தீங்கன்னா அது முட்டை போடுறதுக்கு மட்டும்தான்.
to lay eggs. அதுக்கு மாத்திரம் தான் அது என்ன பண்ணும்னா லேண்டுக்கு வரும். நெக்ஸ்ட் four of the sea turtle species mentioned above have become extremely rare in India. இப்போ 4 turtlesக்கு மேலே இப்போ இருக்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா become extremely rare in India. ஓகேவா. நெக்ஸ்ட் they are rarely however are still commonly seen nesting on sandy beaches or along our coasts. Extremely rare in இந்தியாவாக இருந்தாலும் they are rarely however are still commonly seen nesting. அப்பப்போ இது பீச்சுக்கு அந்த கோஸ்ட்டுக்கு வந்து தங்கிடுதா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, see here have one of the choosers going to see the in. Put a tick for the correct and a wrong for the incorrect statement. Okay, see here, first question, turtles are different from tortoise. See this first question, turtles are different from tortoise. Tortoise என்ன பண்ணுமா அந்த turtles வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So first is correct. Then going to second question, turtles are sea animals. Turtles வந்து sea animals, அதாவது கடலில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Second is correct. Then next question, there are 7 kinds of sea turtles in the world. நம்ம வேர்ல்டில் வந்துட்டு 7 kinds of turtles இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. That is correct. This also. The next question, sea turtles are very small. எல்லா turtlesம் என்ன பண்ணுறதில்ல ஸ்மாலாக இருக்கிறதில்ல, அதில் பிக் சைஸ் turtlesம் இருக்குது. ஓகே, அது வந்து false. நெக்ஸ்ட் turtles come assured to lay eggs. அது எதுக்காக வரும்னா முட்டை போடுறதுக்காக தான் வரும் இல்லையா. That is correct. Then sea turtles come to rest and rent. அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருதுன்னு சொல்கிறாங்க. That is wrong. Next question is, are you directly or the only sea turtles seen on Indian source? Indian sourceல நம்ம ஆரியூரட்டிஸ் இது மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அது ராங் ஆன்சர்ஸ். அதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா லோகர் ஹெட் பார்க்குறோம், தென் ரதர் பக், க்ரீன் sea turtle, ஹவுஸ் பில் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ இதுவும் ராங் ஆன்சர். Next, going to see this in glossaries. Marine, found in the sea. Species, group of animals with common features. Ghoster, land by the edge of sea. Next, see here, Aribata, do you know கொடுத்துட்டு அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. In most part of the world, alligator lake comes ashore around their eggs. அது முட்டை போடுறதுக்காக தான் அது எங்கே வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த லேண்டுக்கு வருது. However, Orissa is one of the only 3 places in the world where a phenomenon known as a moss nesting or aribada takes place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. அதாவது ஒரிசாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் அதாவது ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்துட்டு அது என்ன பண்ணோம்னா சில பர்டிகுலர் பீச்சஸ்லேயே வந்துட்டு முட்டை போடுறதுக்காக வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் we are going to see that in section 2. Take time and read this section aloud, works in pairs and underline their new words. Find out their meanings from the dictionary. That is how some information. So listen here. First, between the months of January and March, female alligator comes ashore at night to lay their eggs. அதாவது ஜனவரி அண்ட் மார்ச் அந்த மந்த்ஸோட இடைப்பட்ட நாட்களில் வந்துட்டு ஃபீமேல் ஆல்லிகேட்டர்ஸ் அதாவது பெண் ஆல்லிகேட்டர்ஸ் வந்துட்டு நைட்டு நேரத்தில் முட்டை போடுறதுக்காக அந்த கடற்கரை ஓரமாக வருது. நெக்ஸ்ட், திஸ் இஸ் குவைட் எ ப்ராப்ளம் ஃபார் them as turtles front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. First, what is meant by flippers? Flippers means broad, flat limbs used to swimming. Swimming க்கு swim பண்றதுக்கு யூஸ் ஆகுறதா flippers.
அதாவது நம்மளோட அதோட ப்ராப்ளம் என்னென்னா டாட்டாஸில் ஃப்ரண்டில் ஒரு 2 ஃப்ளிப்பர்ஸ் இருக்கும். அது ஸ்விம் பண்ண கிரேஸ்ஃபுல் அண்ட் எஃபோர்ட்லெஸ். எதில் எஃபோர்ட்டாக இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ லேண்டில் வந்து அதை வச்சு அதுக்கு என்ன யூஸஸோ இருக்காது. அந்த ஃப்ளிப்பர்ஸ் வச்சு அது ஸ்விம் பண்ணுறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு தி turtles has to hold itself laboriously into the beach. அதாவது laboriously அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா with great effort. Then it chooses a spot where away from the high tide line. Listen. Then it choose a spot where away from the high tide line. அதுக்கப்புறம் அதுக்கு முட்டை போடுறதுக்கு சூட்டபிளான ஒரு பிளேசஸை அது சூட் பண்ணுது, அதை சூஸ் பண்ணியது. Next, here it scoops out a nest cavity 45 centimeters deep into which it raise about 100 eggs. அதாவது அது செலக்ட் பண்ண பின்னாடி அதில் என்ன பண்ணுதுன்னா ஹோல்ஸ் பண்ணுது கேவிட்டி, அதாவது 45 சென்டிமீட்டருக்கு டீப், ரொம்ப ஆழமாக தோண்டி into which it raise about 100 eggs. அந்த அவ்வளோ டைமில் அது என்ன பண்ணுதுன்னா நிறைய எக்ஸஸை வந்து அதில் போடுது. ஈச் எக்ஸ் இஸ் இன் தி ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் தி டேபிள் டென்னிஸ் பால். அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா டேபிள் டென்னிஸ் பாலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. Once all the eggs are right, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by choosing sand on it using it flippers. அதாவது camouflages அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா hide or disguise something. அதாவது ஒளிச்சு வச்சுக்கிறது, யாருக்கும் தெரியாமல் மூடி வைக்கிறது அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளிப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த முட்டைகளை என்ன செய்யணும் மூடி வைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. அது கையில் தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 உறுப்புகள். The eggs are left into incubate under the warmth of the sun. அடைக்காக்கும் இல்லையா, அதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்குபேட். ஹேட்ச் எக்ஸ் யூஸிங் வார்ம்த், அதாவது சன்னுக்கிட்ட இருந்து அதோட ஹீட்டை வார்ம்த் எடுத்து அந்த இன்குபேட்டில் வச்சு அது முட்டை பொரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது முட்டையிலிருந்து ஆமை வெளியே வர்றதுக்கு அது யூஸ் ஆகுது. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய மெனி பிளேசஸில் இந்த இது ஆமைகள் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த அதாவது டோட்டில்ஸ் அது போகும்போது அதை ட்ராக் பண்ணி இந்த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்களாம் அது பின்னாடியே போய் they collect the eggs for eating, அதாவது உணவுக்காக அந்த முட்டைகளை எடுத்துப்பாங்க. Then jackals, domestic dogs and pigs to dig up and eat the eggs by following the scent left by the turtle. அதாவது டர்ட்டில் அங்கேருந்து முட்டை விட்டுட்டு போன பின்னாடி அதை ஜாக்கல்ஸு, இந்த டொமஸ்டிக் டாக்ஸ் நாய்கள், அப்புறம் தண்ணி இதெல்லாம் என்ன செய்யுமா அதை சாப்பிட்றதுக்காக அது என்ன செய்யுமா அந்த டர்ட்டில் முட்டை விட்டுட்டு போன பின்னாடி அதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு those eggs that escape such as people and அதாவது predators, அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் that kill other animals for food. ஒரு அனிமல் வந்துட்டு அதோட உணவுக்காக இன்னொன்று கொள்வது தான் அது என்னது predators-னு சொல்லுவாங்க. hatch 45 to 60 days later, அதாவது இவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே தப்பிச்சு அந்த வரக்கூடிய அந்த முட்டைகள் வந்து 45 நாள்ல இருந்து 60 நாளுக்கு அப்புறம் அது என்ன செய்யும் வெளியே வரும். The hatchlings slash open the leathery eggs with the help of tiny egg tooth. அது வெளியே வர்றதுக்கு அந்த எக் டூத்னு ஒன்று வந்து அதை யூஸ் பண்ணோம். ஓகேவா, these are like the razor bristles, the tip of hatchling snout. அதன் மூக்குள்ள ஒரு பகுதியில் அது எப்படி இருக்குன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதை வச்சு தான் அதை என்ன பண்ணும் அந்த எக்கை ஓப்பன் பண்ணி அது வெளியே வரும். When most of the eggs have hatches, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. The emergeோட மீனிங் என்னன்னா comes out, வெளியே வர்றதுக்கு. Next, from here they make a hurry dash to the sea. அதாவது இப்போ அந்த முட்டையிலிருந்து வெளி வந்த அந்த ஆமை குஞ்சுகள் இருக்கும்ல, அது எப்படின்னா தானாகவே அந்த பீச்சோட அந்த மேற்பகுதிக்கு சர்ஃபேஸ் ஆஃப் தி பீச் அதோட மேற்பகுதிக்கு அது வந்து சேர்ந்துடும். நெக்ஸ்ட் we want to see that in glossary. Flippers, broad freight rhymes used for swimming. அதாவது அதை முன்னாடி இருக்கும் இல்லையா அந்த 2 உறுப்புகளுக்கு தான் ஃப்ளிப்பர்ஸ்னு பேருன்னு இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு predators, அதாவது animals that kill other animals for food.
haul அதாவது pull with force, slash cut, laboriously with great effort, snort, pointed nose of an animal, cavity a hollow space, emerge, come out, camouflage hide or disguise something, ஒளிச்சு வச்சுக்கிறது, incubate hatch eggs using warmth. Next see here have all these statements right. Discuss with your partner and them if they are correct if they are wrong. Share your answers in classes. அதாவது இது சரியாதா அல்லது தப்பானதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். Female alligators comes ashore at night to eggs. இரவு நேரங்களில் தான் இந்த ஃபீமேல் அலிகேட்டர்ல என்ன பண்ணோம்னா முட்டையிடுறதுக்காக வரும்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் தி எக்ஸ் ஆஃப் அன் அலிகேட்டர் ஆர் இன் தி ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் கிரிக்கெட் பால். அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டென்னிஸ் பாலோட தான் அதோட சைஸை ஒப்பிட்டு பார்த்துருப்பாங்க, கம்பேர் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் இஸ் ராங். தி தேர்ட் Redleys come to lay their eggs in the month of January. அது ஜனவரி மந்தில் மாத்திரம் அது எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வராது, ஜனவரிக்கும் மார்ச்சுக்கும் இடைப்பட்ட நாட்களில். ஸோ தட் இஸ் ராங். நெக்ஸ்ட் த turtles use their flippers and make a hollow for the nest. இதுக்கு தான் யூஸ் ஆகுது சொன்னோம் இல்லையா, அது நெக்ஸ்ட்டாக அது முன்னாடி இருக்குதோ ரெண்டும் யூஸ் ஆகுது அந்த ஃப்ளிப்பர்ஸ். Next, the hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. அந்த எக் டூத் இருக்கு இல்லையா, அந்த குட்டியாக இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு தான் அந்த எக்ஸில் இருந்து அது வெளியே வருது அந்த ஆமைகள். That is correct. Next, we are going to see in section 3rd. Read this section in parts. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. Listen here. இதில் நம்ம சினி கட்ஸ்லிங் அதாவது பெரும்பாலான அந்த ஆமையோட அந்த குட்டி இருக்கோட அந்த குஞ்சுகள் எப்படி இருக்குன்னா அந்த 20 கிராம்ஸை விட ரொம்ப குறைவாக இருக்குது. இதனால தான் அதால கடலுக்கு டக்குன்னு போக முடியல. They will fall prey to crabs or birds even before the reach of water. அதுக்கப்புறம் தான் அதோட ப்ரைஸ் அதுக்கப்புறம் பெருசானதுக்கு பின்னாடி தான் அது என்ன பண்ணும், அந்த வாட்டருக்குள்ளே ரீச் ஆகும். Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. அதாவது அப்படியே அந்த கடலுக்குள்ளே போகும் இல்லையா, போனதுக்கு பின்னாடியும் அது என்ன பண்ணிடுனா சில ஆமை குஞ்சுகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய சில விலங்குகளுக்கு அது என்ன ஆயிரும், உணவாக ஆயிரும். Many predators in the sea within the first few days of their lives. Then, in fact, scientists estimate that only 1 in every 1,000 hatchlings become an adult. அதாவது நிறைய முட்டைகள் இருந்தாலும் அது thousandsல சில மட்டுமே அது என்ன ஆகுது, பெருசாகி உள்ளே வளர்கிறதுக்கு போகுது. மோஸ்ட் ஆஃப் தீஸ் என்ன பண்ணிடுதுன்னா மனிதர்கள் கையிலையும் சில விலங்குகளாலையும் அந்த முட்டைகள் அது அழிக்கப்படுது. It is perhaps to ensure that enough hatchlings survive to keeping the species going that sea turtles lay so many eggs. இதனால தான் அந்த ஆமைகள் என்ன பண்ணுதான் நிறைய முட்டைகள் இடுது அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சர்வே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், after many years of swimming in the open oceans, the female hatchling that has become adults return to the same beach where they were born. அதாவது ஆஃப்டர் அதாவது பல வருடங்களுக்கு பின்னாடி ஸ்விம் பண்ணி அதாவது ஃபீமேல் ஹேட்ச்லிங் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்னா அது பிறந்த இடத்துக்கே அது என்ன செஞ்சிடுமா சேர்ந்துடும். தே கம் there to lay their own eggs. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல போய் தான் அது என்ன பண்ணுமோ முட்டை போடும். How they manage to find the prize after so many years in the sea, one of the many mysterious of the fascinating reptiles. Mysterious meaning is facts that are difficult to understand. அதாவது புரிஞ்சிக்க முடியாத வகையில் ஒரு புரியாத புதிர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் மைஸ்டீரியஸ். தே கம்ஸ் டு தேர், அது எப்படி பழையபடியே அதோட இடத்துக்கே போய் அந்த ஃபீமேல் போய் முட்டை போடுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, they have survived natural dangers for millions of years, but sadly
Sadly, human activities during the last few decades, what is the meaning by decades? A period of 10 years have put them in great danger. Listen, இப்போ ஃபாஸ்ட் அந்த 10 இயர்ஸாகவே நம்ம மனிதர்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம்ல அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு அதாவது ஆமைகளுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஆபத்தை வந்து விளைவிக்கிறது, அதாவது அழிவை நோக்கி அதை விளைவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. There are many factors that threaten their survival. சர்வே பண்ணி இதை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. People hunt them for their meat or correct their eggs. அவங்களோட உணவுகளுக்காக இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. Sometimes they are accidentally dropped in the nest for motor boats. சில டைமில் இதை என்ன பண்ணிடும்னா அந்த மோட்டார் போட்ஸ் வரும் இல்லையா, அதுலேயே அது என்ன பண்ணிடும், டேமேஜ் ஆயிரும். Then problems like pollutions, dumping of plastic into the oceans and constructions activities or nesting beaches also hurt their survival. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுபடியும் எந்தெந்த இது வேறுனா பொல்யூஷன்ஸ்னால, டம்பிங், அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் அந்த கடலில் போய் எரியறது, இதனாலையும் என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன்லி பை சிஸ்டமேட்டிக்கலி tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. ஸோ வி ஆர் அவாய்டிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். அப்படின்னா இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதாவது அந்த கடலில் அந்த பொல்யூட் பண்ணுறது, மாசுபடுத்துறது, அதில் பிளாஸ்டிக் இதெல்லாம் போடாமல் அது சேஃபாக இருந்தோன்னா இன்னும் பல ஆண்டுகள் வந்துட்டு அந்த ஆமைகளை வாழ வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும், நம்மளால் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூ ரைட் திஸ் லெசன், அதாவது இந்த லெசன் யார் லைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகர் தத்தாத்ரே writes popular articles on wildlife conservation and filmmaking. Then he has been interested in nature from childhoodல இருந்தே இந்த நேச்சர் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. He is an award winning wildlife and conservation filmmaker. இவர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. For more information on him visit, இவரை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா www.shegardattatre.com போய் நம்ம பார்த்துக்கலாம். Then going to say in glossary, survive meaning in continue to live. Mysterious, fact that are difficult to understand, அதாவது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. Fascinating, attracting greatly. Decade, a period of 10 years. Thank you to all. This lesson is over. Then இதில் உள்ள புக் பேக் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.